நீ செஞ்சது அக்கிரமம். எப்படா மன்னிக்கிறது இத? எங்க அப்பாவை விடுறா. உங்க அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? நட்ராஜ், அப்படி எதுவும் பண்ணிடாத நட்ராஜ். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். 1000 சம்பாதிக்கிறாங்க, நமக்கு கொஞ்சம் கிடைச்சா என்னன்னு ஒரு சின்ன நப்பாசெல்லாம் இதை பண்ணிட்டேன். மன்னிச்சுக்க நட்ராஜ். பேசாத. உன் மூஞ்ச பாக்குறதுக்கே அசிங்கமா இருக்கு. இவ்வளவு தூரம் நீ நன்றி கேட்டவனா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னெல்லாம் வேலைக்கு வச்சாரே எங்க அப்பா, அவரை சொல்லணும். உன்னெல்லாம் கொஞ்ச நாளாவது வேலையை விட்டு தூக்கினா தாண்டா நீ வழிக்கு வருவ. இந்த தடவை மன்னிக்கிறேன். இனி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்ச நான் பேச மாட்டேன், உங்க அப்பா தான் பேசுவாரு. ரொம்ப நன்றிப்பா. சிச்சி, என் கண் முன்னாடி நிக்காத, வெளில போ. போ. நன்றியா நன்றி, போடா. சார், அவர் சொன்னதை செய்யலைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொன்னார் சார். அதனால தான் சார் நான் அப்படி செஞ்சேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க சார். நான் குடும்பத்தோட வேணா உங்க காலில் விழுறேன் சார். சிச்சி சிச்சி, யோ அசிங்கப்படுத்தாதையா. அவன் செஞ்சே ஆகணும்னு மிரட்டா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு அவர் சொன்னாரா இவர் செஞ்சாரா? யோ, வேலையை விட்டு தூக்குனா நீ தெருவில் தான் நிக்கணும் தெரியுமா? சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமே அப்படி பண்ண மாட்டேன் சார். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்க சார். இந்த பார், ஏற்கனவே ஒரு தடவை ஒன்னு மன்னிச்சிருக்க, இப்போ 2வது தடவை தப்பு பண்ணிருக்க. இது கடைசி வார்னிங். அடுத்த தடவை கூப்பிட்டெல்லாம் நான் கேட்க மாட்டேன். வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருவேன். போ, ஒழுங்கா நடந்துக்கோ, போ. சார், ரொம்ப நன்றி சார். ஏன் அப்படி பண்ண? அவன் கேட்டது இல்லைன்னு சாதிக்க வேண்டியதானே? சும்மா மிரட்டணும்னா எல்லாத்தையும் சொல்லிடுறதா? சார், அவர் என் பொண்டாட்டி புள்ள மேல சத்தியம் பண்ணுன்னு சொல்றாரு சார். பண்ண என்னையா? பொண்டாட்டி பிள்ளைங்க செத்தா போயிரும். நல்லா தொப்பியா வளர்த்து வச்சு அறிவை வளர்க்கல. எனக்குன்னு வந்து வாட்ச பாரு. உங்களுக்கு என்ன சார், நீங்க ஒண்டி கட்ட, எனக்கு இந்த வேலை தான் வாழ்க்கையே. ஆமாமா, இந்த லட்சத்துல சின்ன வீடு வர மெயின்டைன் பண்ணல. இனிமே இந்த மாதிரி பண்ண தைரியமா வந்து என்கிட்ட சொல்லுங்க. சரி சார். போங்க, லோடு கொடுப்பாங்க, போங்க. ஓகே சார். இப்படி மாட்டி விட்டானே. சார் சார், அவன் வரான் சார். வரான் சார். கிட்டக்கு வந்துட்டான் சார். யோ யோ சார். இல்லையா? என்னையா காட்டி கொடுத்து சம்பாதிக்கலாம்னு பாக்குறியா? சார், லஞ்சம் வாங்கிட்டு லோடு கொடுக்கறது தப்பு இல்லையா சார்? எதுக்கே கத்துற? என்ன தப்பா கண்டுபிடிச்சிட்டா? 30 கிலோமீட்டர் வண்டி ஓடிட்டு 50 கிலோமீட்டர் கணக்கு எழுதி நீ ஏமாத்துறது இல்லையா? என்னை காட்டி கொடுத்துட்டு முதலாளி திட்டத்தை பார்த்து சந்தோஷப்பட்டியா? இந்த பாரு, உன் முதலாளி என்ன வேலையை விட்டு ஒன்று தூக்க முடியாது. ஆனா உன் நிலைமை அப்படி இல்லை, அது தெரியுமா உனக்கு? என் நிலைமை என்ன நிலைமை சார்? ஏய், இப்ப எது கத்துற? சங்கிலே மிதிச்சிருவேன். போற போக்கில் ஸ்பேஸ் எடுத்து உன் லாரியில போட்டு ஸ்பேஸை திருடிட்டான்னு உன்னை மாட்டி விட முடியும். ஒரே நாள் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வைக்கிறேன், பாக்குறியா? சார், யோ, என்கிட்ட லோடு வாங்கி சம்பாதிக்கிற உனக்கே அவ்வளவு தினாவட்டு இருக்குன்னா எனக்கு எவ்வளவு தினாவட்டு இருக்கும்? எவனை எப்படி வேலை வாங்க தெரியாம தான் மேனேஜர் ஆன நினைச்சியா? இந்தா, நீ இப்ப லோடு கொண்டு போறியா? அந்த லோடு இறங்குற இடத்துல லோடு இறங்கவே கோல்மால் பண்ணி என்னால உன்னை உள்ளதுக்கு வைக்க முடியும், பாக்குறியா? ஒரு லோடு ஸ்கிராப்பை திருடினதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உனக்கு? சார், அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க சார். பண்ணுவியா? பண்ற தைரியம் எனக்கு இருக்கு. பண்ணி காட்டவா? சார் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். பழி வாங்கிடாதீங்க சார். நிறுத்தியா? யோசிராமா, இவ்வளவு லோடுக்கு 750 ரூபா வாங்கல, இனிமேல் 1000 ரூபான்னு எல்லா டிரைவர்ட்டையும் சொல்லிடு. சார், எவன் காசு தர மாட்டான்னு சொன்னானோ அவனுக்குலாம் லோட கொடு. அடுத்த நாள் ஸ்டேஷன்ல தூக்கி உள்ள வச்சிடலாம். 1000 ரூபாலாம் கட்டுப்படியாவா சார்? செஞ்ச தப்புக்கு தண்டனை வேணாமா? அதுக்கு தான். இந்த பாரு, இப்படி காசு ஏத்துறது காரணம் இவன் தானே எல்லா டிரைவர்ட்டையும் சொல்லிடு. அவங்க எல்லாரும் இவனை கவனிச்சுப்பாங்க. சார், தயவுசெய்து கம்மி பண்ணுங்க சார். 1000 ரூபா கொடுத்தா எங்களுக்கு ஒண்ணுமே நிக்காது சார். நான் சொன்னதுதான், அதை மீறி எந்த பேச்சும் கிடையாது. புரியுதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. சத்தியமா இனிமேல் உங்களுக்கு போட்டு கொடுக்க மாட்டேன் சார். என்ன மன்னிச்சிருங்க சார். யோ, நிறுத்தியா? காசை கொடுத்து லோட வைக்கோ. பா பயா, ஆளை சைஸ் பாரு. சார் சார் சார், நீங்க பாட்டுக்கு ரேட் ஏத்தி விட்டீங்களே சார். நடராஜ் சாருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிருமே சார். யோ, நடராஜ்கிட்ட இது விஷயமா இனிமேல் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அதான் நான் ரேட்டே ஏத்தினேன். இந்த பாரு, இன்னும் எத்தனை நாள் இதுக்கு மேல வேலை பார்ப்பேன்னு நினைக்கிறேன்? 5 நாளோ 10 நாளோ, அதிகபட்சம் 1 மாசம். பூமியாவை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வை, நான் முதலாளி ஆயிரும். நான் முதலாளி ஆயிட்டா நீ தான் இந்த கம்பெனிக்கு ஜெனரல் மேனேஜரு. அப்படியா சார்? நிஜமாவா சார்? சத்தியமா சொல்றேன். நான் எம்டினா நீ தான் ஜெனரல் மேனேஜர். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த கம்பெனி டெவலப் பண்ணுவோம். தொழில டெவலப் பண்றது இருக்கட்டும்பா, பூமிகாவை கல்யாணம் பண்றதுக்கு என்ன பிளான் டெவலப் பண்ணி வச்சிருக்க? அதை சொல்லு முதல்ல. ஆமா இல்ல, அது விஷயமா யோசிக்கவே இல்லையா? ஒண்ணு பண்ணலாம். பூமிகா மணமேடைக்கு வந்ததும் அந்த டைம் பார்த்து மாப்பிள்ளை நம்ம கடத்திடுவோம். மாப்பிள்ளைய காணலன்னா கடைசி நேரத்தில் என்னதானே தாலி கட்ட சொல்லுவாங்க. கண்ணா, நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? யோ, என்ன கேப்ல முட்டாளுங்கிறியா? பின் என்னப்பா, சரவணனை காணனா முதல்ல அவனை தேடி பிடிச்சு கூட்டு வருவாங்க. அடுத்த முகூர்த்தத்திலாவது அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? உன்னை கூட்டு வந்து தாலி கட்ட வைப்பாங்களா? அதானே லாஜிக். அதுவும் சார் தான்.
சரி என்னதான் பண்ணலாங்கிற? இத பாருப்பா, சரவணனை கடத்துறதுக்கு முன்னாடி அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காய நகர்த்தணும். நம்ம அவனை கடத்திட்டாலும் அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம ஓடி போயிட்டான்னு எல்லாரும் நம்புவான். ஆமால்ல? இத பாரு கண்ணா, பூமிகாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கெல்லாம் நிறைய யோசிக்கணும். அது சரியா, சரவணனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் நம்ப வைக்கிறதுக்காக நம்ம என்னதான் பண்ண முடியும்? எல்லாத்தையும் என்ன கேட்டுட்டு பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறல்ல, அதுக்காவது நீயா யோசி. சூப்பர் சூப்பர். போயிட்டானா? யோ நீயாவது ஒன்று போய் நிறைய கட்ட போவே வேலை பாரு போ. ஓகே சார். என்ன பண்ணலாம்? என்னையா லேத்துல ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்றாங்களையா? ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணுங்கய்யா. நம்ம இன்ஜினியர் என்னையா சொல்றாரு? சார், மொத்த ஃபேக்டரிக்கும் ஒரு நாள் பவர் சப்ளை நிறுத்தி செக் பண்ணாதான் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு சார். ஆர்டர் வேற நிறைய இருக்கு சார். எப்படி சார்? நீ சொல்றது சரிதான், ஆனா இருக்கிற ஆர்டர் லேட்டா போயிட்டு இருக்கே. ஆமா, என்னைக்கு க்ளோசிங் டே? சண்டே தான் சார். சரி, நீ ஒண்ணு பண்ணு. அன்னைக்கு பவர் சப்ளை டோட்டலா நிறுத்திடு. அது வரைக்கும் இது எப்படியா சமாளிங்கய்யா. திரும்பவும் ஏதாவது ஸ்பார்க் ஆகி புகை வந்தா உடனே எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுங்க. எதுவுமே பத்திக்க கூடாது, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க சார். சரி, உடனே நீ போய் என்ன ஏதுன்னு பாரு. சரிங்க சார். சார், உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார். உள்ள அனுப்பு. ஓகே சார். உள்ள போங்க. போப்பா. நீ அமைதியாடுற, நான் பேசுறேன். எதுக்குமா வந்தீங்க? ஐயா, நீங்க பெரிய மனசு பண்ணி இவங்களை ஜாமீன்ல விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க. இனிமே தான் நாங்க எங்க மாமியாரை பாக்குறதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஐயா, தயவு செஞ்சு என் மகனையும் வீட்டுக்காரரையும் மன்னிச்சிருங்க ஐயா. மன்னிக்கிறதா? இவனுங்களையா? அது இந்த ஜென்மத்திலே நடக்காதுமா. ஏதோ நீங்க வந்து காலில் விழுந்து கெஞ்சினீங்களே, அவரை பெத்த அம்மா சாக கிடக்குறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக இறக்கப்பட்டு ஜாமீனுக்கு ஆட்சேபனை தெரிவிக்க வேணாம்னு வக்கீல் கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். இவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. தயவு செஞ்சு இவங்களை மன்னிச்சிருங்க. எப்படிமா முடியும்? கூட இருந்து எவ்வளவு பண்ணிருக்கேன். ஜாதி ஜாதின்னு இவனுங்க கூட சேர்ந்துக்கிட்டு அவ்வளவு கூத்தடிச்சிருக்கேன். சரி, புத்தி தெளிஞ்சு போங்கடான்னு சொன்னா எனக்கே துரோகம் பண்றானுங்க. கத்தியால குத்திருக்கானுங்கம்மா. கொஞ்சம் விட்டுருந்தா இன்னும் நான் பரலோகம் போய் சேர்ந்திருப்பேன். தப்புதாங்க. தப்பா? துரோகம்மா, பச்சை துரோகம். இவனுங்க கொலைக்காரனுங்க. என் பொண்ணை கடத்திருக்கானுங்க, என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கானுங்க. இவனுங்க எல்லாம் மன்னிக்கிறதா? இவனுங்க மூஞ்சிய பார்க்கவே எனக்கு பிடிக்கல. ஏதோ பொண்ணு தரேன்னு ஆசையை காட்டி மாட்டேன்னு சொன்னதுனால என் பையன் கொஞ்சம் முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டான். அடச்சி, வாய முடியா. கொல்ல வர்றது முரட்டுத்தனமையா? என்னோட முரட்டுத்தனத்தை காட்டவா? ஜெயில கடந்து சாவுங்கடான்னு விட்டுருப்பேன். ஏதோ சாவ கிடக்கிற தாய பார்க்க விடாம செஞ்சோங்கிற பாவம் என்ன சேரக்கூடாதுன்னா சும்மா விட்டேன். இங்க பார், இப்ப கூட ஜாமீன் தான் கிடைச்சிருக்கு, விடுதலை இல்ல. 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேயா, மனசுல வச்சுக்கோங்க. என்ன மச்சான் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? எவனையா உனக்கு மச்சான்? இனிமே ஏதாவது மாமா மச்சான் ஆரம்பிச்ச நடக்கிறதே வேற. ஏதோ பழக்க தோஷத்துல கூப்பிட்டுட்டேன். இப்ப என்னங்க, ஏதோ பையன் கொஞ்சம் கோவப்பட்டுட்டான், அதே பிடிச்சிட்டு நிக்கிறதா? நானும் தொழில் பண்றவன் தான், சொந்த சாதிக்காரன் வேற. நாளைக்கே உங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க தானே உங்க முன்னாடி வந்து நிற்கணும். இது எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு கேஸ வாபஸ் வாங்க கூடாதா? எதுக்கு? உன் பையன் மறுபடியும் எனக்கு குத்த வர்றதுக்கா? நீங்கெல்லாம் கொலைகார கும்பலியா? ஜாதியாமே ஜாதி. ஜாதிங்கிற பேரை வச்சுக்கிட்டு நான் ஆடின ஆட்டமும் போதும், என் குடும்பம் பட்ட பாடு போதும். என்னைய செஞ்சிச்சு ஜாதி? ஜாதிக்காரன் தான் என் பொண்ணை கடத்தினா. ஜாதி கிட்ட குடும்பம்னு சொல்லுங்களே கிருஷ்ணன், அவர் பையன் தான் என் பொண்ணை காப்பாத்தினான். இதோ என் ஜாதிக்காரன் என்னை கொல்ல வந்தான். ஜாதி கிட்ட மவன் வந்து என்னை காப்பாத்த வந்தான். இன்னொரு ஜாதி கிட்ட பிள்ளை எனக்கு ரத்தம் கொடுத்து என் உசிரை காப்பாத்துச்சு. ஜாதி அம்மா ஜாதி. இன்னுமே ஜாதின்னு சொல்லிட்டு எவன் வந்தாலும் காலில் கிடக்கிறத கழட்டி அடிப்பேன். ஏங்க, மன்னிப்பு கேளுங்கன்னு சொன்னா நீங்க ஏங்க தேவையில்லாம எதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? இத பாருங்கம்மா, ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டுக்காக நான் ஜாமீனுக்கு உதவி பண்ணேன். அதுக்காக மன்னிப்பு கேட்டா நான் கேஸை வாபஸ் வாங்கிடுவேன்னு நினைக்காதீங்க. இவனுங்க திருந்துவாங்கன்னு நம்பிக்கையே இல்லை. இவ்வளவு பேசுறீங்களே, இந்த குரங்கு பையன் எப்படி நிக்கிறான் பாத்தீங்களா? கத்தி எடுத்து குத்திப்பிட்டு எப்படி கல்லு மாதிரி நிக்கிறான் பாருங்க. பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது. வேணாம், இவனுங்க
சங்காத்தமே வேணாம். எனக்கு இவனுக்கு தண்டனை அனுபவிக்கணும், அவ்வளவுதான். இப்படி பேசினா எப்படிங்க? உங்களுக்கு சாதி சனம்னு யாருமே வேண்டாமா? வேணவே வேணாப்பா. இந்த சாதி சனத்தால நான் பட்ட பாடெல்லாம் போதும். இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். பெரிய பொண்ணு ராசாத்தி மாதிரி வாழ்றேன். சின்ன பொண்ணையும் அந்த கிருஷ்ண குடும்பத்திலே கொடுக்க போறேன். 2 பேரையும் அந்த கிருஷ்ண குடும்பம் தங்கமா பாத்துக்கும். பெத்த அப்பனுக்கு இதை விட என்ன வேணும்? சாகுற வரைக்கும் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இந்த சாதியம் வேணாம், அதனால வர்ற அசிங்கமும் வேணவே வேணாம். உங்களுக்கு கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். அது குறையாதியா? கோபமும் குறையாது, கொதிப்பும் அடங்காது. டேய், என் புள்ள கட்டிப்பட்டு கிடக்கிறாள் என்ற பதட்டத்துல இருந்தப்ப அசந்த நேரம் பார்த்து என்ன குத்திட்டேன். உசாரா இருக்கிறப்ப நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்க அப்பனை கேட்டுப்பார். எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் அடிச்சு தூக்கி எறிய வேண்டாம். நானு ஜாதி சங்கம்னு அலைஞ்சப்ப அடிதடிக்கு அஞ்சாம இருந்தவன் நானு. பதிலுக்கு உன்னை குத்த முடியாது, ஆனா ஜென்மத்துக்கு உன்னை வெளியில வர விட மாட்டேன். அதை மட்டும் மனசுல வச்சு. சரிங்க, அங்க எங்க மாமியார் இழுத்துக்கிட்டு கிடக்குறாங்க. நான் இவங்களை கூட்டிட்டு போறேங்க. முதல்ல கூட்டிட்டு போய் தொலைங்கம்மா. இனிமே இந்த பையன் என் மக இருக்கிற தசை பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. அப்படி ஏதாவது பார்த்தேன், இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரிங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? வாங்க. வாடா. வரங்க. வரமாமா. டேய் நில்லுடா. ஏண்டா, அந்த மனுஷன் அவ்வளவு கோவம் இருந்தும் ஒரு தாய் சாக கிடக்குறாங்கன்னு சொன்னதும் மன்னிச்சு விட்டாரு பாத்தியா? இனிமே அந்த மனுஷனை பார்த்தாவது திருந்த பாருடா. வேணா வேணான்னு சொல்ல சொல்ல கேட்காம அவளை கடத்துறது வெட்டு குத்துன்னு அலைஞ்ச உருப்பிடாம தான் போயிடுவேன். என்னம்மா, உள்ள அந்த ஆள் அட்வைஸ் மழை பொழிஞ்சதும் உனக்கு மண்டை குழம்பிடுச்சா? இவ்வளவு நாளும் கம்பி எண்ணி கழித்தனவன் நானு. உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு எரியுதுமா. அவன் உள்ள வைப்பான், நாங்க அவனுக்கு நன்றி சொல்லணுமா? வேணாண்டா, இப்படி எல்லாம் பேசாத. மா போமா. இங்க பாருமா, அந்த ஆள் இல்ல, அந்த ஆள் மாதிரி 1000 பேர் வந்து அட்வைஸ் பண்ணாலும் நான் மாறவே மாட்டேன். இவ்வளவு நாள் நடந்ததெல்லாம் என்ன, இனிமே இருக்கு பாரு. நீ வாயை மூடிக்கிட்டு வந்து வண்டியில ஏறு. பா, நீங்க வாங்கப்பா. என்ன கேட்க போறாங்களோன்னு பயமா இருக்கு. போமா. ஏய், நீ எதுவும் பேசாத, எல்லாம் நான் பேசிக்கிறேன். சமந்தி, சமந்தி. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. வா அவந்திகா. நான் இவ்வளவு நேரம் வாசல்லயே நின்னு நீங்க வரீங்களான்னு பாத்துட்டு இருந்தேன். இப்பதான் உள்ள வந்தேன். வாங்க உட்காருங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்க சம்பந்தி? சரி சரி, நான் முதல்ல காஃபி எடுத்து வரேன், அப்புறமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். சமந்தி, எதுவும் வேண்டாம், நீங்க வாங்க. வந்து உட்காருங்க முதல்ல. உட்காருங்க சமந்தி. சரி சம்பந்தி, சொல்லுங்க. டாக்டர் என்ன சொன்னாங்க? இப்போ அவந்திகாவோட கர்ப்பப்பை நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்கா அத்தை? ஏண்டி போய் சொல்ற? என்ன சம்பந்தி? என்னம்மா? சம்மந்தி கிட்ட மறைச்சு என்ன பண்ண போற? என்னதான் இருந்தாலும் அவங்க உன் மாமியார். அந்த கரு இந்த குடும்பத்தோட வாரிசு. என்ன சம்பந்தி, என்னென்னமோ பேசுறீங்க? அவ உங்க மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்றா சம்பந்தி. உண்மையிலேயே டாக்டர் கர்ப்பப்பை வீக்கா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அவந்திகா, இவங்களே மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு.
அதுக்குதான் மருந்து மாத்திரை எல்லாம் விடாம சாப்பிட்டாலே. அவங்க சொன்னதையெல்லாம் சாப்பிட வச்சனே, இன்னும் அதே மாதிரி தான் இருக்கா. கடவுளே, என்ன இது சோதனை? எனக்கும் மனசே சரியில்லை சம்மந்தி. முதல் தடவையா உண்டாயிருக்க, இப்படியா சிக்கல் வரணும்? சம்மந்தி, அதனால என்ன, நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு பூ மாதிரி நான் பாத்துக்கிறேன். எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். எப்படியும் இந்த குழந்தைய நல்லபடியா பொறுக்க வச்சிருவோம். ஆமா சம்மந்தி, நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கவா? சரிம்மா, நீ போய் படுத்துக்க. சாப்பாடு ரெடியானதும் நானே ஒரு ரூமை கொண்டு வந்து தரேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. சம்மந்தி, நான் வேணா ரூமுக்கு கூட்டிட்டு போய் படுக்க வச்சுட்டு வரட்டுமா? சரி. சம்மந்தி, இந்த மாத்திரை நேரத்துக்கு சரியா போட்டுக்கணும் வந்திக்கா. கடவுளே, ஏமா இருக்கிற டார்ச்சர் பத்தாதுன்னு நீ வேற எதுக்குமா இழுத்து விடுற? எதுக்காக இப்ப கர்ப்பப்பை வீக்குன்னு சொன்ன? ஏற்கனவே என்ன ஜெயில வச்சது மாதிரி வச்சிருக்காங்க. இப்ப இதையும் சொன்னா என்ன படுக்கையிலேயே கட்டி போட்டு வச்சிருவாங்க. உன் தொலைக்கு அளவே இல்லாம போயிடுச்சுமா. ஏண்டி, நீ செஞ்ச பாவத்துக்கு நான் பொய் மேல போய் சொல்ல வேண்டியதா இருக்கே? என்னத்த செய்ய? இப்பவே கர்ப்பப்பை வீக்குன்னு சொல்லி வச்சாதான் நாளை பின்ன கீழே விழுந்துட்டா கரு கலைஞ்சு போச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னா ஓ மேலதாண்டி சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் எதுக்கும் இருக்கட்டும்னு சொல்லி வச்சேன். என்னமோ போ, நீ சொன்ன பொய்யினால எனக்கு தான் இப்ப தண்டனை அதிகமாக போகுது. ஆமாண்டி, உனக்கு சுதந்திரம் போச்சேன்னு வருத்தப்படுற, அவங்களுக்கு வாரிசு போச்சுன்னு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? இத பாருடி, நீ இப்படியே உன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா உருப்படவே முடியாதுடி. பொண்ணுன்னா குடும்பத்து மேல பொறுப்பு வரணும். புள்ள, புருஷன், மாமனார், மாமியார் ஒரு அக்கறை வரணும். அப்பதாண்டி உருப்பட முடியும். அம்மா தாயே, போதும் போதுன்னு காது கிழிற அளவுக்கு அட்வைஸ் கொடுத்துட்ட. இப்ப இங்க இருந்து கிளம்புறியா? உன்னை திருத்தவே முடியாதுடி. நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது வேணும்னா போன் பண்ணி தொலை. முதல்ல போன் பண்ணா எடுக்கிற வழிய பருப்போ. சி, சமந்தி, நான் கிளம்பட்டுமா? நீங்க எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. உங்க பொண்ணை பாத்துக்க நான் இருக்கேன். நீங்க தைரியமா போங்க. என்ன சம்பந்தி, நான் உங்களுக்கு தைரியம் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க எனக்கு தைரியம் சொல்றீங்களே. கர்ப்பவதியை கவனிச்சுக்கிறது ரொம்ப பெரிய பொறுப்பாச்சே. தைரியம் இருந்தாதான் அவளை சந்தோஷமா பாத்துக்க முடியும் இல்லையா? சம்பந்தி, அந்த ஆண்டவன் மனசு வச்சு எல்லாத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நான் கிளம்புறேன் சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, பத்திரமா போங்க. காஃபி எடுத்துக்கோங்க. டேய், காஃபி எடுத்துக்கடா. ஒன்றும் தேவையில்ல. ஏங்க எப்படி இருக்கான் இவன்? ஆஸ்பத்திரியில இப்பவோ அப்போ இழுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாலை ஊத்த வேண்டாம், இங்க வந்து இப்படி குதிச்சிட்டு இருக்கான். என்னன்னு கேட்க மாட்டீங்களா? ஏய், ஜெயில இருந்து இப்பதானே வந்தான். எல்லாம் போ சரியாகாதுப்பா. உள்ள எரியுது, விட மாட்டாப்பா உங்களை. டேய், ஏன்டா அப்படி வெறி பிடிச்ச மாதிரி திரியற? இங்க பாரு, ஒரு பொண்ணை கடத்துறது பெரிய தப்பு. நீ இந்த மனுஷன் பொண்ணை மட்டும் கடத்தல, அவரை குத்தி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்க. இதெல்லாம் மீறி உங்க 2 பேரையும் ஜாமீன்ல எடுத்திருக்காரு பாத்தியா? அத மனசுல நினைச்சு திருந்த பாருடா. நான் மனுஷன் இல்ல, நான் இப்படிதான் இருப்பேன். வணக்கம் தம்பி. வாசபு, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வா. டேய், இந்த ஆள் எதுக்குடா இங்க வந்திருக்கான்? மறுபடியும் கிறுக்குத்தனத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, ஆரம்பிச்சிட்டேன். டேய்,
அந்த மனுஷன் பாவம்டா, நல்ல மனுஷன். அந்த ஆளு எதுக்கு நீ சித்திரவதை பண்ற? செஞ்சதெல்லாம் போதும்டா, விட்டுடுறா. விட மாட்டேமா, விட மாட்டேன். எதுக்கு விடணும்? நான் அந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டேன். அந்த ஆள் தானே கூப்பிட்டு எனக்கு பொண்ணு தர சொன்னா. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டேன். கொஞ்ச நெஞ்சமா அந்த பொண்ணு என்ன கேவலப்படுத்துச்சு சொல்லுமா?